நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, சுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், இதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், இதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கட்டளையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கட்டளையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் தொட்டிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் தொட்டிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் தோறும் வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாக
வரத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆம் தந்தையே, எங்களுடைய உடல் சோர்வுகள் அனைத்தையும் எடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்று அறிவித்திருக்கின்றீர். அப்பா தந்தையே, நாங்கள் அசதியாக இராமல் எப்பொழுதும் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு அப்பா தந்தையே எங்களை நீர் அழைத்து செல்ல வேண்டுமாயும், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இங்கு அழைத்து வர வேண்டுமாயும் அப்பா தந்தையே, நாங்கள் ஏதோ ஒரு ஞாபக மறதியை உம்மை இன்று இந்த பிரேயர் நடக்கின்றது என்பது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அப்பா தந்தையே, நீர் அவர்களுக்கு ஞாபகம் மூட்டி அவர்களை இங்கு அழைத்து வந்து உம்முடைய சன்னிதானத்தில் அமர்ந்து உம்மை புகழ்ந்து பாடவும், உம்மை பற்றி சிந்திக்கவும் அவருக்கு தேவையான வல்லமைகளை கொடுத்து அழைத்து வர வேண்டுமாய் அப்பா தந்தையை நோக்கி மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். Praise the Lord. Hallelujah. வாதை உந்தன் கூடாரத்தை அழகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அழகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. La 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 குதூகல கொண்டாட்டமே நேற்றுவி சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாரத்தில் குதூகல கொண்டாட்டமே என் நேற்றுவி சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாரத்தில் கனவிலிருந்து தாங்கி வந்து கிருபையினாலே என்னால் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தேன் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. தாங்கினே கப்பலித்தே குமந்தே சுகம் தந்தே தாங்கினே நான் பாடும்போது என்
கிருபை தாருமே உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன் உன்னை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன் என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன் உன்னை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சாரியே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சாரியே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போதும் என்னை தூக்கி நடத்தினேன் நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சரியே உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம்ப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன்ப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை தெரியாமல் புகுந்தீரே நன்றி ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை
சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் உரைமுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீர் உரைமுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினீர் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்கச் செய்தீர் ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்கச் செய்தீர் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் எங்களை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் That's funny. That's funny. பாடல் எண் 327. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே, வல்லமை நதியாய் பரவி பாயுவே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே, வல்லமை நதியாய் பரவி பாயுவே. இரத்த குழாய்கள் கண்கள் தெரிவாய் கவனியெங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் தெரிவாய் கவனியெங்கும் பாய்கின்றதே.
உம் வல்லமையால் சுகமானே உம் வார்த்தையால் சுகமானே உம் தயவுகளால் சுகமானே உம் தயவினால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் பரவி பாயுவே முதுகு கண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே முதுகு கண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு தலையெங்கும் பாய்கின்றதே குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு தலையெங்கும் பாய்கின்றதே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே உம் வல்லமையால் சுகமானே உம் வார்த்தையால் சுகமானே உம் தழும்புகளால் சுகமானே உம் தயவினால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் பரவி பாயுவே முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே உம் வல்லமையால் சுகமானே உம் தழும்புகளால் சுகமானே உம் தயவினால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் பரவி பாயுவே கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே முடக்கு வாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே முடக்கு வாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே ஏசையா சுகம் தரும் என் தெய்வமே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் உம் வல்லமையால் சுகமானே உம் வார்த்தையால் சுகமானே உம் தழும்புகளால் சுகமானே உம் தயவினால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே
புதிய படைப்பு நானே, தேவ புத்திரன் நானே, இயேசுவே என் குடும்ப மருத்துவர். புதிய படைப்பு நானே, தேவ புத்திரன் நானே, இயேசுவே என் குடும்ப மருத்துவர். அவர் நாமத்தினால் இரத்தத்தினால் சுகமானேன் சுகமானேன். அவர் நாமத்தினால் இரத்தத்தினால் சுகமானேன் சுகமானேன். ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானேன், வார்த்தையால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், தயவினால் சுகமானேன். சுகம் தரன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுவே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், என் ஆன்மா அக்கரித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், கொண்ட என் ஆன்மா அக்கரித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் நேரமும். உன் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உன் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்கரித்து அகமகிழும். எப்போதும் நான் சேரும் கண்மலை நீர்தானே, எப்போதும் நான் சேரும் கண்மலை நீர்தானே. உங்களிடமும் காப்பதமும் எல்லாமே நீர்தானே. உங்களிடமும் காப்பதமும் எல்லாமே நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்கரித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போதே
இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் கொண்ட என் ஆன்மா அத்தரித்து மகிழும். முதிர்வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. முதிர்வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. வேதம் குன்றி போகும்போது கைவிடாதவரே. எங்கனம் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். விதித்துக் கொண்ட என் ஆன்மா அத்தரித்து மகிழும். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. உற்சாகமாக எல்லாம் சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல உற்சாகத்தோட ஒரு ஹalleluya. Hallelujah. லூக்கா 4:18 வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும், பார்வையற்றோருக்கு பார்வையை பிரசித்தம் பண்ணும்படிக்காக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆவியானவர் எதற்காக தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுவோமா? உற்சாகத்தோடு பாடுவோமா? பாடல 240 வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன் என்று சொல்லி முழு பலத்தோடு ஆவியானவர் உள்ள இருக்கார். அதனால் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு பாடுவோமா? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அனுப்பிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அனுப்பிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டேன். உற்சாகத்தோடு பேசாதோட லட்சி பாடுவோமா? என் ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். உற்சாகத்தோடு முழு கள்ளத்தோடு ஆவியானவர் மத்தியில் இறங்கி இருக்கிறார். ஆகையினால கூட முழு சந்தோஷத்தோடு பாடுவோமா?
கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் எங்கள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் பெருவாய் மனம் நீக்குவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் பெருவாய் மனம் நீக்குவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊரெல்லா சாதித்தடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், ஊரெல்லா சாதித்தடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டேன். கர்த்தரின் முத்திரை என் மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். கர்த்தரின் முத்திரை என் மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அசாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். அசாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் மீட்பு பெறுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டேன். தேவனாலே பிறந்தவன் நான் என்ற பாவமும் செய்வதில்லை. தேவனாலே பிறந்தவன் நான் எந்த பாவமும் செய்வதில்லை. கர்த்தரை பாதுகாக்கிறார், தீயோனை தீண்டுவதில்லை. கர்த்தரை பாதுகாக்கிறார், தீயோனை தீண்டுவதில்லை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரும் கடந்து வந்திருக்கிறார். நம்மோடு பேச, நம்மோடு இடைப்பட, வார்த்தையின் வழியாக நம்மோடு இடைப்பட, நம்மை முற்றிலும் நிரப்ப, நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை தேற்ற நம்மத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கிறார். தேவ உற்சாகத்தோடு கூட அவரை நோக்கி துதிபலிகளை ஸ்தோத்திரப்படி பெயர் எடுப்போமா? வசனம் என்று சொல்லுகிறது, வாய்களை விரிவாய்க்கிற அப்பொழுது அதை நன்மைகளால் நிரப்புவேன். அப்ப திறந்தா மட்டும்தான் தேவனால நன்மைகளால நிரப்ப முடியும். ஆண்டவரே நான் அமைதியா இருக்கேன், ஆண்டவரே என் மேல இருந்துங்க. நிச்சயமா ஆவியானவர் இறங்குவார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நன்மைகளால நிரப்பப்படணும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய வார்த்தைகளை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும்னா நம்ம வாய்களை திறக்கணும்.
திறக்கணும், அறிக்கை பண்ணணும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா முதல் படி நம்ம வாய்களை திறக்கிறது. அப்ப வாய்களை திறந்து எதுவுமே சொல்ல தெரியல, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இதை மாத்திரம் சொல்லுவேன், எனக்கு வசனங்களை சொல்ல தெரியல, இன்னும் நிறைய வார்த்தைகளை சொல்லி எனக்கு பேச தெரியல அப்படின்னா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று மட்டும் சொல்லுவோமா? இப்போ கூட சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு கூட தேவ சமூகத்துல துதிபடிகளை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திர தகப்பனே, அப்பா நக்க தகப்பனே, உயர்த்துகிற சுவாமி, சேனைகளின் கர்த்தரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை சுமந்து செல்கிற தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை திட்டப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை ஆராய்ந்து அரசிருக்கிற தெய்வமே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற தெய்வமே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நாங்கள் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, ஒவ்வொரு நாளிலும் அப்பா கிருபை எங்களை அதிகமாய் பிறந்து வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா, காலைதோறும் எங்களை நிரப்புகின்ற நல்ல கிருபைக்காக புது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஒரு நாள் எங்களுக்கு விலகாதவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, அப்பா நான் உனக்கு விலகுவதில்லை, அவனை கைவிடுவதில்லை என்று சொன்ன வசனத்தின் காரணமாக அப்பா எங்களை விட்டு விலகாதவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உடைய பிரசன்னத்தின் அப்பா மகிழ்ச்சியினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்குகிறவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை ஒவ்வொரு நாள் நல்ல ஆகாரத்தினால எங்களை திருப்தியாக்குகிற தேவமே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உடைய வசனம் எங்கள் தீபம் அப்பா எங்களுக்கு முன்பாக செஞ்சு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்கள் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஒருவருக்கு சேரக்கூடாத வழியில வாசம் செய்கிற பெரியவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, உன்னதமானவர் அப்பா, வானவரது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்னே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அப்பா உடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஜீவனுள்ள வேத வசனங்கள் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறதே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, அப்பா எங்களுக்கு தேற்றவாளனாகிய நல்ல பரிசுத்தாவியானவரை தந்திருக்கிறதே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, எங்களை பலப்படுத்துகிற பரிசுத்தாவியானவரை தந்திருக்கிறதே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நாங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் எங்களை தூக்கி எடுக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, தகப்பனை போல தோல்ல சுமப்பரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, தாய் போல பேசுகிற தெய்வமே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிகளில் பற்றி கிடைக்கலாம், ஆனால் கர்த்தரை தேர்ந்தவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதீங்கிற ஒரு பிரகாரமாக அப்பா ஒரு நன்மை குறைவுபடாமங்களை காக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அப்பா தகப்பனை எங்களை வாடாக்காமல் கிடையாக்குகிறவரே ஸ்தோத்திர ராஜா, நாங்கள் கீழாக்காமல் மேலாக்குகிறவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, அப்பா கர்த்தருடைய கரங்கள் அலங்காரமான ராஜ்ய மணிமுடியா இருப்பாய் என்று சொன்னவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எழுந்து சீயோனே நம்பி எழு என்று சொன்னவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை அபிஷேகித்தவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, ஒவ்வொரு நாளும் இலக்கா வாக்குத்தத்தங்களை கொண்டு எங்களை திடப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நாங்கள் சோர்ந்து போகிறதெல்லாம் மகனே மகனே திரட்கொள்ளி என்று சொல்லி தகப்பனே எங்களை தூக்கி விட்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆவக்கூடிய மூழ்கின எங்கள் அப்பா தகப்பனே தூக்கி ராஜா சுகாசிகள் நகரப்படுகிறவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, துதிக்கிற சுவாமி, அப்பா ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய நன்மையை கிருபைகளை அதிகமாக பிறந்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, உங்களுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீங்கள் கண்ணீர்களை உங்களுடைய துருத்தியிலோடு சேர்த்து வைத்திருக்கிறப்பா, நீங்கள் ஜெபமின கல்பங்கள் தூக்கத்தோடு அப்பா உங்களுடைய சமூகத்தில் எழுந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அப்பா எங்கள் ஜெபங்களுக்கு உங்களுடைய செவிகள் திறந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீதிமான்களுடைய ஜெபத்திற்கு அப்பானை செவியை திறந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, அப்பா எங்கள் மத்தியில் ஜெப ஆவியை ஊற்றிருக்கிறதே ஸ்தோத்திரிக்கிறோம், துதியின் ஆவியை ஊற்றிருக்கிறதே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, எங்கள் வாழ்க்கையில ஒரு நன்மை குறைவுபடாமங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அப்பா காரியங்களால் அப்படி பூஜைகளை கொண்டு தாங்கி கொண்டிருக்கிறதே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அப்பா எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அப்பா எனக்கு வரங்களை பொழுத்திருக்கிறதே ஸ்தோத்திரம், கனிகளை பொழுத்திருக்கிறதே ஸ்தோத்திரம், உனக்கு வெற்றமாக உப்பாக எங்களை வைத்திருக்கிறதே ஸ்தோத்திரம், அப்பா சிறையில் இருக்கிற சென்னைகள் அப்பா அவர்களை உண்டாக்கும்படிக்காக எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறதே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, எங்களை தெரிந்து கொண்ட பெரியவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, உலக தோற்றத்துக்கு முன்பு எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்கள் தாயின் கருளை எங்களை கண்டவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, அப்பா தகப்பனை எங்கள் உள்ளுறுப்புகள் உயர்படும் நாளளவும் அப்பா உடைய குறுப்பட்டனை குறித்து வைத்திருக்கிறதே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, தகப்பனை எங்களை அதிகமாக நேசிக்கிற தெய்வமே, அப்பா ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, அப்பா உடைய அன்பு பெரியது சுவாமி, உடைய அன்பு ஆழமானது ராஜா, அப்பா உடைய அன்பு நீளும் ஆழம் அகல என்ன என்பதற்கு புரிந்து கொள்ள முடியாதது அப்பேற்பட்ட அன்பு சுவாமி, அநேக ஸ்நேகத்தினால ஸ்நேகித்தேன், உடைய காரணத்தினால இழுத்துக்கொண்டே என்று சொன்ன பெரியவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, நன்றி செலுத்துகிற சுவாமி, உள்ளத்தோடு சுவாமி, அப்பா நோக்கி ராஜா துணிகளில் எடுக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம், கொடான கொடி நன்றி அப்பா, தொடான கொடி நன்றி அப்பா, சகலத்துக்கு மாத்திரம் ஆண்டவரே, சகல சுதனத்துக்கு மாத்திரம் ஆண்டவரே, பாத மேலே மாலை வேலையில் அப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஒன்றிணைத்து பரிசுத்த சமூகத்தில் அப்பா தகப்பனை தோக்கி துதிக்கும்படிக்காக ஆராதிக்கும்படிக்காக தகப்பனை அபிஷேகத்திற்கிறவே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, அப்பா கொடுத்திருக்கிறத சாய்க்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா, கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறது எப்படி பாக்கியம் என்று சொல்ல வாசப்படி தகப்பனை ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாக வைத்திருக்கிறதே
பரிசுத்த பிரசன்னம் அப்பா சூழ்ந்திருக்கிற ராஜா அப்பா தேவ தூதர்களை நாங்க இங்க பார்க்கிறோம் தகப்பனே வார்த்தை பட்டை தகப்பனை எங்களுடைய கடந்து வர நாங்க இந்த இருதயத்தை திறக்கிறோம் சுவாமி அப்பா செய்து கொடுக்கிற இருக்க தாசன் அப்பா தகப்பனை இந்த கணங்களை மறைத்து செபிக்கிறோம் சுவாமி அப்பா நீரே மறைந்திருந்த சகோதரர் வழியாக எங்களோடு பேசுகிறாங்க தகப்பனை இன்று எல்லா வார்த்தைகளை எங்களோடு பேசி சுத்தமா இருக்கிறீரோ எங்களோடு பேசுங்கப்பா அப்பா உலகத்தின் காரியங்களுக்கு கவலைகளுக்கு விலகி தகப்பனை சிந்தைய உங்களுடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் ஒருமுகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய ராஜா தகப்பனை எல்லா கவலைகளையும் மறந்து ராஜா உலக காரியங்கள் என்னெல்லாம் வேலைகள் இருக்குது எல்லாத்தையும் தகப்பனை உதிரி தள்ளிவிட்டு தகப்பனே அந்த ஜெப வேலை முடிவரை தகப்பனே இந்த பிரசன்னத்தில் அப்ப தகப்பனே இந்த நம்ம நேரத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படிக்காக தகப்பனே எங்களுக்கு உதவி செய்கிறாங்க தகப்பனை வார்த்தை உருவாங்க எங்கள் இருதயத்தை திறக்கிறோம் எங்கள் செவியை திறக்கிறோம் சுவாமி தகப்பனே ராஜா நீரை பொறுப்படுத்தி நடத்துகிறாங்க நண்ப நாமத்தினால ஒப்புக்கொடுத்து சொல்லிக்கிறேன் எங்கள் சொல்கிற நல்ல பிதாவே நாமத்துக்கு வருவோம் எப்போதுமே அது கிடந்த மனசு சத்தியத்தை பித்து படிச்சு தெரிந்த அந்த ஒத்துரு நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் போவதில்லை நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் போவதில்லை நான் ஜெபித்ததையெல்லாம் சரிசமாறவில்லை எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசே சத்தியத்தை பிட்டு பொடிச்சு தெரிந்த அந்த உசுரு எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பிட்டு பொடிச்சு தெரிந்த அந்த உசுரு நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் எல்லாம் சரிசமாறவில்லை நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் எல்லாம் சரிசமாறவில்லை. காலையிலே பணியில் ஒரு தாயின் ஜெபம் எப்படி பதில் கொடுக்கும் என்று நாம் தியானித்தோம் இல்லையா? பணியிற்கு வந்தவங்களுக்கு தெரியும் ஒரு தாயின் ஜெபத்துக்கு தேவன் எப்படி பதில் கொடுத்தார். இப்பொழுது தகப்பனின் ஜெபத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, விவிலியம் என்ன சொல்லுகிறது, பைபிளில் என்ன கொடுக்கப்படுகிறது தகப்பனின் ஜெபத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஒரு 2 நிகழ்ச்சி நடந்தது. யாரேனும் ஒரு நிகழ்ச்சி சொல்ல முடியுமா? நல்ல கை தட்டுங்க. எவீருடைய அப்புறம் என்ன 100க்கு அதிபடி 2மே சொல்லி டெலிவரி பேஸ் கொடுக்கலாமா வேண்டாம்? கொடுக்கணுமா? நீங்க சொல்லிருக்கீங்க பரவாயில்ல கொடுக்கலாமா? இப்ப யாயிர் ஜெபக்கூடத்தில் என்ன செய்யலாம் மக்கள் சொல்லுங்க. யாயிர் ஜெபக்கூட தலைவன் ஒரு தகப்பன் தன் மகனுக்காக என்ன செய்தான்? இன்னைக்கு எத்தனை தகப்பன்மார் கிறிஸ்தவர்கள் வீட்டில் தம் பிள்ளைக்காக ஜெபிக்கிறவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். ஆலயத்துக்கு போனோம்னா 70% 70 to 80% யாருக்கா பெண்கள், மீது 20% ஆண்கள். அது வெளியே நிற்கிற ஆண்கள் யாரு? 10%. அந்த இல்லை பாதி பேர் எங்க நிற்பாங்க? மீதி உள்ள வந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க? நன்மை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? கோயில் ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டா உடனே சாப்பிட்டு கிளம்பி போடுற மாதிரி எல்லாம் ஓடிப்படா. ஆனால் வேதம் தகப்பனாரை அப்படிப்பட்டு சொல்ல. யாயிர் ஜெபக்கூட தலைவன் தன் மகள் நோய்வாய்ப்பட்டிருந்ததை அறிந்து யாரை தேடி வரான்? அவன் ஒரு வசதியான சாதா ஜெபக்கூட தலைவனா நீங்க சர்ச் வச்சு நடத்த மாதிரி இண்டிபெண்டா ஜெபக்கூட அவனுக்கு லேண்ட் எல்லாம் அவன் தான் கண்ட்ரோல். ஆசாரியில் வந்து ப்ரேயர் பண்ணுறதும் சரி, இதெல்லாம் இவன் கண்ட்ரோல். வருமானம் வர்றவங்க கவனிக்கலாம் இவனுடைய வேலை. வசதியானவன், சமுதாயத்திலே அந்தஸ்து உள்ளவன், பெரிய பணக்காரன். இவன் எல்லா மருத்துவங்களையும் பார்த்துட்டான். கடைசியா யாரை தேடி வந்தான்? யாரை தேடி வந்தான்? கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியமாய் எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்வாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்வாரே. இந்த விசுவாசம் எனக்கு இருக்கு. கர்த்தரை தேடின நாட்களில் நினைச்சுவார், காரியம் நினைச்சுவார், நான் நம்புறேன்னு சொல்றவங்கலாம் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அப்படிலாம் நான் நம்பல பிரதர். கர்த்தரெல்லாம் கேட்கணும் நம்ப இல்லை. ஏதாவது ஒரு கோயில் கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? கைத்துலாம். அப்ப கர்த்தரை தேடுகிறார், தேடுவராம்.
வந்து நிற்கிறப்ப இடையில ஒரு சம்பவம் நடக்குது. பெரும்பாடுள்ள பெண் அவரை வந்து தொட்டு சோம்புகிறார். ஆண்டவர் வந்து பேசிட்டு இருக்கார். அப்ப சில பேர் வந்து சொல்றாங்க, உன் மகள் இறந்து விட்டால் நீ போதகரை என்ன பண்ணாத. உடனே ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு, அஞ்சாதே, விசுவாசத்தோடு மட்டும் என்ன சொல்றாரு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அஞ்சாதே மட்டும். கொஞ்ச நாள் ஸ்டேட்டஸ்ல ஒரு ஐடியா போட்டுருக்கேன், யாராவது பாக்குறீங்களா? என்ன போடுறோம்? எத்தனை போட்டிருக்கோம் வரைக்கும்? பயப்படாதுன்னு 10. இன்னைக்கு போட்டதை சேர்க்குது 10. யாரும் பார்க்கறது பாருங்க. ஒரு நியூஸ். அதை பயப்படாதேங்கிற ஒரே ஒரு வார்த்தை வேதத்தில் எத்தனை இருக்கிறத ஒன்றா 10 வரைக்கும் இது வரைக்கும் போட்டிருக்கோம். ஒரு சிலருக்கு இங்கிலீஷ்ல யாரை அனுப்பிச்சிருக்கோம். பேசலாம். அப்ப இவன் சொல்ல, நீ அஞ்சாதே, நீ விசுவாசத்தோடு மட்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்குள் இருக்குது. நான் இயேசுகிட்ட கேட்டால் அவர் கொடுப்பார். அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. உட்கார்ந்து இருக்கிறத ஆண்டு குறிப்பார். ஏன்னா இது ஒரு தகப்பனுடைய ஜெபம். இப்படி எத்தனை தகப்பன்மார் இன்னைக்கு ஜெபம் பண்ண. ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஒரு பிள்ளைக்கு படிப்பு, இல்லை ஒரு பிள்ளைக்கு திருமணம், இல்லை ஒரு பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனை தகப்பன்மார் இன்னைக்கு ஆண்டவரை தேடிப்படுவது கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? அவன் இறந்து போன பிறகும் ஆண்டவர் அதை செய்வார் என்றவனா விசுவாசி. நீங்கள் நான் விசுவாசிக்குமா? விசுவாசிக்குமா? அவன் விசுவாசித்து போறான், வீட்டுக்கு போறான். போனோன்னு ஆண்டவர் சொல்றாரு, அங்கெல்லாம் அழுகிறார்கள், ஓலம் விடுகிறார்கள். ஒப்பா ஏன்னா சாவு வீடு அப்படிதான் இருக்கும். மரணம் நடந்த வீடு அப்படிதான். ஓலங்களும் ஒப்பாரிகளும் கண்ணீரும் கவலையும் அங்கே இருக்கு. தாரை அடிக்கிறார்கள், தம்பட்டம் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, யாயிர், நான் உள்ளே வரணும்னா யார் வெளியே போனோம்? மக்கள் அழுகிறவர்கள், கண்ணீரோடு புலம்புறவர்கள், ஒப்பாரி வைக்கிறவர்கள், தாரை அடிக்கிறவர்கள், தம்பட்டம் அடிக்கிறவர்கள் வெளியே போனோம். ஆனா அது இயேசு சொல்ல முடியுமாங்க? இயேசு சொல்ல முடியுமா? ஏன்? அது அவர் வீடு இல்லை. யார் வீடு அது? அப்ப என்ன யார் என்ன பண்ணாரு? எல்லாரையும் வெளியே இருக்கிறார். எல்லாரையும் அவ வெளியே போற என்ன சொல்லிட்டு போயிருப்பான்? வெரி குட் யாயிர், நல்லது செஞ்ச சொல்லிட்டு போயிருப்பானா? என்ன சொல்லிட்டு போயிருப்பான்? டே யாயிர், இந்த இயேசு உன் மகனை உயிர்ப்பிக்கலன்னா பணத்தை தூக்க 4 பேர் வேணும். ஊர்ல எவனும் என்ன பண்ண மாட்டான்? ஜாக்கிரதை. மிரட்டி பணம் மிரட்ட மாட்டாங்க. நீங்களும் நானும் இருந்தா மிரட்டிருப்போம், மிரட்டிருக்க மாட்டோமா? மிரட்டிருப்போம் இல்லையா? ஆனால் யாரை நம்பினான்? பயம். யார் நம்பினான்? யாயிர் தன் மகனுக்காக யாரை நம்பினான்? இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த நிலையில் இருக்கிறோம். இருந்தால் கண்டிப்பா தேவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை. இது ஒரு தகப்பனின் ஜெபம். வேணா ஒரு தாயின் ஜெபமா வச்சுக்கலாம், வைக்க கூடாதுன்னு சொல்ல. நல்ல பெண்கள் நிறைய பேர் இருக்கனால உங்களின் ஜெபமா என்ன விசுவாசம்? தேவன் மேல் அசாத்திய விசுவாசம் ஒன்று. இதைத்தான் வேதம் கற்றுக் கொடுக்கும். இதைத்தான் பைபிள் கற்றுக் கொடுக்கும். நாம் இதெல்லாம் விட்டுட்டு கேளுங்கள் கொடுக்கப்படும் கேட்க மாட்டோம். ரெக்கமெண்டேஷன் தேவை. ஆண்டவரே என்ன தேவை? லோக்கல் இன்ஸ்பெக்டரை பார்க்க போறப்ப ரெக்கமெண்டேஷன் மாதிரி, டிஎஸ்பியை பார்க்குறப்ப ரெக்கமெண்டேஷன் மாதிரி, தாசில்தாரை பார்க்குறப்ப இவரோட ரெக்கமெண்டேஷன் மாதிரி, ரெக்கமெண்டேஷன் விட ரெக்கமெண்டேஷன் நான் போகிறோம். ஆனால் யாரையும் தேடி போகிறது இல்லை. இதெல்லாம் அடுத்த ஜெபம் என்னது? 9ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே,
என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இப்ப செவிட்டு ஊமை பேய் உள்ள ஒருவரை கொண்டு வராங்க. சீஷர்கிட்ட கூட்டு வராங்க. சீஷர்களால் சோறு கொடுக்க முடியல, விடுதலை கொடுக்க முடியல. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கூட்டு வர உம்மால் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கிறான். அது என்ன முடியுமான்னு கேட்கறது? நீ அப்படின்னா ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், நீ செய்யும் சொல்லி சொன்னோன்னா அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். இப்ப இந்த தகப்பன் சீடர்களிடத்துல வந்து சரியில்லை நடக்கலன்னு சொல்லி திருப்பி போகவில்லை. யார் வந்து நிற்கிறான்? கிடைச்சிருக்கான், இயேசு வந்து நிற்கிறான். இப்படிப்பட்ட வைராக்கியம் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி வைக்கிறார். இப்படித்தான் ஒரு தகப்பனின் தாயின் ஜெபம் என்னன்னா, தன் மகனுக்காக வைராக்கியமாக யாரை பிடித்துக் கொள்ளணும்? பிடித்துக் கொண்டால் என்ன கண்டிப்பா அங்கே நடந்ததே பார்க்க. ஊமை செவிட்டு போய் ஆண்டவர் சொன்னோன்னா அது அவனை விட்டு புறப்பட்டு போய் அவன் செத்தவன் போல் கிடந்தான். ஆனால் எல்லாரும் செத்து போட்டா நினைச்சாங்க. ஆனால் அவனை விடுதலை பெற்று என்ன பண்ணா எழுந்தான். அப்போ ஒரு தகப்பனுடைய ஜெபமானது ஒரு மகனை எப்படி காப்பாற்று? இன்னைக்கு நாம் எத்தனை பேர் உட்கார்ந்து பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் இப்படி விசுவாசத்தோடு பாரத்தோடு உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபித்தால் என்ன? நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் போகவில்லை, எப்படி ஒரு தகப்பனின் ஜெபம் பிள்ளையை சுகப்படுத்துகிறது அறிந்து உட்கார்ந்திருக்கும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக தேவனை வைராக்கியமாக என்ன பண்ணணும்? நாம் தேவனை பிடிச்சிக்க பாரோம், கோயிலை பிடிச்சிக்கிறோம், மனுஷன் ஊழியக்கார பிடிச்சிக்கிறோம், ஊழியக்கார பாதத்து இவங்களை பிடிச்சிக்கிறோம். யாரை பிடிக்கிறது கிடையாது, அதை பிடித்துக் கொள்வோம். இன்றைக்கு தலைப்பு சூரியனும் கேடகம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறது. வாசிப்போம் திருப்பாடல் 84 11 வாசிப்போம். திருப்பாடல் 84 11 வாசிப்போம். கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடகமுமாய் இருக்கின்றார். நமக்கு கதிரவனும் கேடகமுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடகமுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். வேற யாரும் பைபிள் வச்சிருக்க? வேற யாரும் படிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையையும் அருள்வார். கர்த்தர் கிருபையும் மகிமையை அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நன்மையை வழங்காதிரார். அடுத்து வாசி. வேற யாரும் வாசிங்க. பைபிள் வச்சிருக்க வாசிங்க. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடகமுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவராய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். வாசிக்க திருப்பி ஆண்டவராகிய கடவுள் எப்படி இருக்காரா? என்ன அர்த்தம்? கதிரவன் கேடகம் என்ன அர்த்தம்? பாதுகாப்பு கருவியாக. கடவுள் சூரியனா இருக்காரா? ஒளினா ஒளின்னு கொடுத்துருக்கலாமா? ஆண்டவர் கதிரவனும் கேடகருமாய் இருக்கிறார். ஆண்டவர் சூரியனா இருக்காரா? கொடுக்கல. என்ன கொடுத்துருக்கு? கதிரவன் கொடுத்துருக்கு. ஒளி கொடுத்துருக்கு, கதிரவன் கொடுக்கல. பழைய மொழி பேர் பார்த்துக்கோ. சூரியனும் கேடகமாய். ஏன் இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் சூரியனை பற்றி இங்கே சொல்லுகிறார்? ஏன் சூரியனை பற்றி சொல்லுகிறார்?
ஏன் சூரியனை பற்றி சொல்லுகிறார். இதை தெளிவான ஒரு சிந்தனையோடு இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம். அந்த சங்கீதத்தில் மீண்டும் ஒரு வாசிப்போம் அதை வசனத்தை. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இன்றைய நாட்களிலும் சூரிய வழிபாடு என்பது பல இடங்களில் நடக்கிறது. நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல, வெளிநாடுகளும் பல இடங்களில் சூரிய வழிபாடு என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகிய மக்கள் எல்லாருமே அவருடைய சக்திக்கு மேலே என்ன இருக்கிறதோ அதை தெய்வமாக வழிபடுவார்கள். காற்றை வழிபடுவார்கள். இடி மின்னலை பார்க்கிறோம். எகிப்திய மக்கள் இடி மின்னலுக்கென்று ஒரு கடவுள் ஆலயமே கட்டி வைத்திருந்தார். காத்துக்கென்று ஒரு ஆலயமே கட்டி வைத்திருந்தார். சூரிய கடவுளை அவர்கள் நிறைய பேர் சூரிய கடவுளை அங்கே வழிபட்டு கொண்டு வந்தார். அவர்கள் இஸ்ரேல் மக்கள் கூட அவர்கள் மேய்ப்பது ஆடு மாடுகளை மேய்ப்பதனாலே ஒரு காளையை வைத்து என்ன பண்ணார்கள்? வழிபாடு செய்து கொண்டார். இது உலகம் புறாவும் நம்மை விட வலிமையான சக்தி எது, நமக்கு எது பலன் கொடுக்குதோ அதை ஒரு தெய்வமாக வைத்து வழிபடுகிற ஒரு பழக்க வழக்கம் உலகம் ஃபுல்லாவே இருந்து கொண்டிருந்த ஒரு காலத்திலே எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் இப்படியாக பல கடவுள்களை வழிபாட்டு செய்து கொண்டார். கிரேக்கர்கள் யாரை வழிபாட்டு கொண்டார்கள்? வழிபட்டார்கள் பெண் தெய்வங்கள். பெண்களை வழிபாடு செய்வார். எல்லாம் அவர்களுக்கு என்னன்னா பெண்கள் வழியாகத்தான் ஆண்களுக்கு சுகம் கிடைக்குது. அதனால இந்த பெண்கள்லாம் ஒரு தெய்வத்திலே எந்த தெய்வத்தை பார்த்தாலும் பெண் தெய்வமாக தான் வச்சிருப்பாங்க கிரேக்கர். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு சிந்தனையோடு தெய்வங்களை வழிபாட்டு கொண்டிருந்த காலத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை யாருக்கு சொன்னார்? இஸ்ரேல் மக்களுக்கு தாவீதின் வழியாக சங்கீதத்தின் வழியாக சொல்ற வார்த்தை. சங்கீதத்தை கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இப்ப ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு ஆசரிப்பு கூடத்தை, சந்திப்பு கூடாரத்தை கட்ட சொல்லி மோசேட்ட சொல்றார். சொன்னாரா? எந்த பக்கம் நோக்கி அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டும் என்று சொன்னார். கிருபாசனம் உடன்படிக்கை பெட்டி பிழை எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அது என்ன பிரதர்? வடக்கே கிழக்கோ வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எந்த திசை? ஆலயம் மோசே கட்டின ஆசரிப்பு கூடமா இருக்கட்டும், அல்லது சாலமோன் கட்டின தேவாலயமா இருக்கட்டும், அல்லது பின்னால் செருபாபேல் யாரு, அப்புறம் கூட யார் இருந்தது? நெகேமியா, எஸ்ரா, இவரெல்லாம் சேர்ந்து கட்டி ரெனோவேட் பண்ண ஆலயமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தெய்வத்தை உடன்படிக்கை பிழை எந்த பக்கம் இருந்தது? கிழக்கு. நல்ல சரியான பதில். நல்ல ஒரு கேட்டு, நல்ல சத்தமா தான் கேட்டீங்களா? ஏன் கிழக்கு நோக்கி வைத்தார் ஆண்டவர்? சூரியன் எதுக்கு? சூரிய உதயத்தை குறித்தார். சூரியன் உதிக்க திசை கிழக்கு. ஆசரிப்பு கூட எதை நோக்கி இருக்குது? எதற்காக கிழக்கு நோக்கி பார்க்கும்படி வைத்தார்? நல்லா கேட்டு. சூரியனை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள் கிழக்கு நோக்கி. இப்ப எங்க திரும்பிட்டாங்க? மேற்கு நோக்கி இல்ல, சூரியனுக்கு எதிராக திரும்பிட்டார். திரும்பின மக்கள் எல்லாரும் திரும்பல. இதற்கு கிழக்கு தேசத்தை நோக்கி நமஸ்காரம் செய்து கொண்டார். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? சர்வலகாதிப நமஸ்காரம், சர்வசிகரே நமஸ்காரம், கரைகளில் உயர்வா சகலமும் படித்த நமஸ்காரம். இப்ப யாருக்கு நமஸ்காரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள்? உலகம் ஃபுல்லா கதிரவனுக்கு நமஸ்காரம் பண்ணுது. ஆனால் இஸ்ரேல் மக்கள் மட்டும் யாருக்கு செய்தார்கள்? படைத்தவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் படைப்பை வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். நீங்களா யாரு? படைப்பை நோக்கி ஜெபம் பண்ணீங்களா? படைத்தவனை நோக்கி ஜெபம் பண்ண. இதுதான் வித்தியாசம். இஸ்ரேல் மக்களுக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்? இஸ்ரேல் மக்கள் படைத்தவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மற்ற மக்கள் எல்லாம் படைப்பு பொருளை நோக்கி என்ன பண்ணார்கள்? இதுதான் இன்னைக்கு உலகத்துல நிறைய கான்ட்ரோவர்சி இருக்கு. உண்மையான தேவன் என்னது? படைத்தவனை நோக்கி ஜெபம் பண்ணல தப்பே கிடையாது. படைப்பு பொருள் வர்றப்ப அது என்ன பொருள், யார் செய்த பொருள், எப்படி அது வந்ததுக்கு 1000 கேள்விகள் வருது. அப்பதான் என்ன ஆகுது? நீங்க உண்மையான தெய்வத்தை வழிபடுறீங்களா,
உண்மையான தெய்வத்தை வெளியே போறீங்களாங்கிறது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம். இப்ப சூரிய கடவுளை வழிபட்டு கொண்டிருந்த பல மக்கள் மத்தியிலே யார் ஆபிரகாம் எதை வழங்கி கொண்டிருந்தார்? ஆரம்பத்துல சூரிய கடவுளை தான் வழங்கி கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரை அழைத்து கானான் தேசத்துக்கு வர வைத்து இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருக்கப்ப யார் இன்னைக்கு ஜெபம் ஆரம்பிக்கிறாங்க? யோசேப்பை பார்க்கிறோம். பார்த்திருப்பீங்க. யோசேப் இருக்காரு. யாருடைய மகனே யோசேப்பு? யாக்கோபுடைய மகன். இந்த காலத்துல பைபிள் இருந்துச்சா? தோரா இருந்துச்சா? கோயில் இருந்துச்சா? குருக்கள் இருந்தார்களா? திருச்சட்டம் இருந்துச்சா? எப்படி யோக்கியமா இருந்தாங்க யோசேப்பு? போத்திபாரின் மனைவி வாயை கூட படுந்தப்ப போகலையாவன்? எல்லாருக்கும் உண்மை புத்தமா தானே வேலை செஞ்சான். இன்னைக்கு நம்மளுக்கு பைபிள் இருக்கு, ஆலயங்கள் இருக்கு, நிறைய என்ன இருக்கு, போதகர்கள் இருக்கிறார்கள், நிறைய குருக்கள் இருக்கிறார்கள், திருச்சபை இருக்குது, நிறைய சட்டத்தைகள் இருக்கு. ஆனால் நம்மால் எப்படி இருக்க முடியல? நம்ம எப்படி முடியல? எதனால் இந்த காரியம் வருது? யாரை தேடுகிறோம்? நாம படைப்பு பொருளை தேடிக்கொண்டிருக்கிறோம். படைத்தவனை விட்டு விட்டு எதை தேடுகிறோம்? படைப்பு பொருளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் சுற்றி இருந்த எல்லா மக்களும் யாரை தேடிக்கொண்டார்கள்? படைப்பு பொருளை தேடி. ஆனால் இஸ்ரேல் மக்கள் மட்டும் யாரை தேடினார்கள்? படைத்தவனை தேடிக்கொண்டு. இன்றைக்கு நாம் நம்மை பரிசோதித்து பார்க்க, நான் யாரை தேடுகிறேன்? படைத்தவனை தேடுகிறேனா, படைத்த பொருளை தேடுகிறானா என்பது என் மனதில் இருந்து இருக்கேன். நான் வழிபடுவது படைப்பு பொருளையா, படைத்தவனை? ரெண்டு தான் டிஃபரன்ஸ். படைத்தவனை வழிபட்டால் கண்டிப்பாக பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நம்மை வழிநடத்துவார். படைப்பு பொருளை நம்பினால் நம்முடைய முயற்சியினால் நாம் வாழ முடியும். அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன லிமிட் இருக்கோ அதோடு நீங்க வாழ முடியும். படைப்பு பொருள் எதுவும் பெருசா வித்தியாசம் செய்து விட முடியும். உலகத்தார் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தேவை? தன்னம்பிக்கை தேவை. நீங்கள் நான் என்ன சொல்லணும்? எல்லாரும் உலகத்தை சொல்லுவாங்க, தன்னம்பிக்கையோடு இரு. அது இருந்தா நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், சமாளிச்சலாம் சொல்லுவாங்க. ஆனா தெய்வம் என்ன சொல்லுது? உலகத்தார் தன்னம்பிக்கையில் இருக்காங்க. உலகத்துல டீச்சிங் எல்லாம் அப்படிதான். உலகத்துல படிக்க போனா தன்னம்பிக்கை எப்படி விட்டுறாரு அப்படிம்பாங்க. ஆனால் நம்முடைய தெய்வம் கற்றுக்கிறது என்ன நம்பிக்கை இருக்கணும்? யார் மேல? யார் மேல விசுவாசம்? அது முக்கியம். ஏன் மேல விசுவாசம்? யார் மேல இருக்கணும்? அந்த விசுவாசம் எனக்கு இருந்தால், படைத்தவர்கள் எனக்கு விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இப்ப தேவன் மேல் ஒரு விசுவாசம் வைக்கிறப்ப தேவன் ஒரு கிருபையை எனக்கு என்ன பண்ணாரு? இப்ப இதுல ஒரு 4 டம்ளர். என்ன டம்ளர்? 4 ஒரே சேர்த்து டம்ளரா? ஒரே சேர்த்து டம்ளர். தெரியுதா பாரு டம்ளர். இப்ப இந்த டம்ளர்ல என்ன இருக்கு? வெறும் டம்ளர். வெறும் டம்ளர். காத்து இருக்கா? காத்து இருக்குல்ல. ஏன் வெறும் டம்ளர் சொன்னோம்? அறியாமை என்று. இதானது அறியாமை. நமக்கு கண்ணுக்கு தெரியலன்னா உடனே என்ன பண்ணல? இப்ப அது தண்ணி தம்பி கருவி. இந்த டம்ளர்ல முழுசா நான் தண்ணியை ஊத்திட்டேன். முழு டம்ளர் தண்ணி. இந்த டம்ளர்ல 3/4 டம்ளர் தண்ணி. இந்த டம்ளர்ல 1/4 டம்ளர் தண்ணி. இந்த டம்ளர்ல தண்ணியை ஊத்தல. இப்ப கிருபை என்பது ஆண்டவர் கொடுக்கிற காரியம். 4 பேரை விசுவாசிக்க. இது A B C D. A ஃபுல்லா தண்ணி இருக்கு, B-ல பாதி டம்ளர், C-ல 1/4 டம்ளர், D-ல தண்ணியே. 4 பேரும் ஆண்டவராகிய படைத்தவரை விசுவாசிக்கிறார். ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். யார் இதை கொடுக்கிறாரு? இப்ப கிருபை யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? இதான் A, இது B, இது C, இது D. யாருக்கு கிருபை அதிகமாக?
வெறும் டம்ளர்ல ஆண்டவர் கிருபையை ஊத்துக்கிறார். கிருபை எவ்வளவு வருது? ஃபுல்லா வருது. யாரு இந்த டீ? பெருமையான பாத்திரம் நான் எடுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் கழித்துக் கொள்ளுவே. இவருக்கு கிருபை வருது. 1/4 டம்ளர் இருக்கு. எவ்வளவு கிருபை வருது? இவர் 1/2 டம்ளர் நிறைஞ்சிருக்காரு. எவ்வளவு கிருபை வருது? இவர் முடிச்சுமே நிறைஞ்சிட்டார். இவர் என்ன பண்ணல? தன்னம்பிக்கையில உட்கார்ந்துருக்காரு. இவரு எதுல உட்கார்ந்துருக்காரு? அதனால இவருக்கு என்ன கிடைக்காது? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. இப்ப நீங்க ஏயா இருக்கீங்களா, பியா இருக்கீங்களா, சியா இருக்கீங்களா, டியா இருக்கீங்களா? 4வது எம்டி பாத்திரம். என்ன பாத்திரம்? அப்ப என்ன? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே சிவமோசு அது வந்தாரு ஒரு நாளும், எனக்குள்ளே சிவமோசு அது வந்தாரு ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அப்ப கிருபை நிறைய வேணும்னா என்னை நான் எப்படி வச்சிருக்கணும்? விரும்பியாக வச்சேன். நான் வந்தா அங்க என்ன கிடைக்காது? நீங்க தன்னம்பிக்கைங்கிற லெவல்ல போட்டீங்கன்னா அது ஃபுல்லா உங்களை ஆக்குபை பண்ணி அதற்கு மேலே தேவ கிருபையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவுக்குள்ள நீங்க அதிகமாக தேவனை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்களோ, வெறுமையாக நம்ம நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை நம்ம வேணும். இஸ்ரவேல் மக்கள் சுத்தி அரபு நாடுகள், என்ன நாடுகள்? அரபு நாடுகளே வெயில் அடிக்குது. ஆனா அங்க பேரிச்ச மலை இருக்குது. அங்க என்ன இருக்குது? பேரிச்ச மலை இருக்குது. ஒரு சில தேசங்கள்ல ஆடு மாடுகள் இருக்கு. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் மட்டும் என்ன இருக்குது? பயிர் விளையுது, பேரிச்ச மலை விளையுது, ஆடு மாடு இருக்கு, மழை பெய்யுது, தேசம் எப்படி இருக்கு? மற்ற அரபு தேசங்கள் எல்லாமே பேரிச்ச மலத்தை வித்து வெளிநாட்டிலிருந்து சாப்பாட்டு பொருளை வாங்கணும். இல்ல ஆடு மாடு வச்சுன்னா அதை வித்து வெளிநாட்டிலிருந்து சாப்பாட்டு பொருள் வாங்கணும். இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் எதையும் வித்து சாப்பிடுங்கிற அவசியம் இன்றைக்கும். ஏன் அதனால வந்துச்சு? அவர்கள் இதே உண்மையான தேவனை நோக்கி என்ன வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். உலகமே சூரியனை சுற்றி இருக்கப்ப இவர்கள் சூரியனுக்கு புறமுதுகை காட்டினார்கள். அதனாலதான் ஆசாரிய பொழுது எந்த பக்கம் நோக்கி வைக்கிறாங்க? கிழக்கு பக்கம் நோக்கி வச்சா மக்கள் அதை பார்க்கும்போது சூரியனுக்கு எதை காட்டுவாங்க? பின்புறத்தை காட்டும். பின்புறத்தை காட்ட என்ன அர்த்தம்? உனக்கு மரியாதை கொடுக்கிறன்னு அர்த்தம். படைப்பு பொருளுக்கு மரியாதை இல்லைன்னு. அதை இஸ்ரவேல் மக்கள் நன்றாக உணர்ந்து கடைசி வரைக்கும் எப்பப்ப பாவம் செய்தாலும் தண்டிக்கப்பட்டாலும் மீண்டும் ஆண்டவரை தேடி வரும்பொழுது என்ன பண்ண ஆண்டவர் அவரை உயர்த்தி வைக்கிறார், வைக்கிறார். இன்னைக்கு பார்க்கிறோம் இஸ்ரவேல் மக்களுக்கு சரியா தப்பான்னு நாம் நியாயப்படுத்துறது தேவையில்லை. பல இடங்கள் தப்பா இருக்குது. சின்ன பிள்ளைங்க, வேலை பெண்கள் எல்லாம் சாகிறத பார்த்தா கஷ்டமா இருக்கு. ஆனாலும் தேவன் என்ன பண்ணாரு? அதை அவர்களுக்கு சாதகமாகத்தான் அங்கே பேச வைக்கிறார்கள் தேசத்தில். ஏன்? அவர்கள் உண்மையான தேவனை கடைசி வரைக்கும் என்ன பண்ணார்கள்? வழிபட்டுக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் இந்த தேசம் எங்கேயோ போயிருக்கிறாங்க. இந்திய தேசம் எங்கேயோ இன்னைக்கு ஏன் போகலன்னா யார் தப்பு யாருக்கு இருக்கு? உண்மையான தேவனை அறிந்த நாமே எங்க போறோம்? வெள்ளி சூரியத்துக்கு போறோம், செய்வினைக்கு போறோம், எல்லாம் போறோம். இதுல வேற 10ஆவதுக்கு இது ஒரு புராணம் என்று கற்றுக் கொடுக்கிற பாதிரியார்கள் இருந்தார். யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியுதுன்னா சொல்றேன். அவர் பேர் தெரிஞ்சா நீங்க திருப்பி அவர் மெசேஜ் கேட்டு வேண்டாத தள்ளி. உண்மையான தெய்வத்தை இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணார்கள்? கடைசி வரைக்கும் என்ன பண்ணார்கள்? வழிபட்டு கொண்டே. இன்னைக்கு நீங்கள் நானும் உண்மையான தெய்வத்தை அறிந்திருக்கிறோம். படைத்தவனை அறிந்திருக்கிறோம். யார் படைத்தவன் அவனை மட்டும் விடணும். பாட்டு, பழைய பாட்டு பாடுவது. படைப்புகளிலும் ஆண்டவரே
பழைய காலத்து பாட்டாக வருகை பாடுற பாட்டு பிரைஸ். இப்ப இந்த கிருபை எனக்கு கிடைச்சிச்சு. யாருக்கு கிருபை நிறைய கிடைச்சிச்சு? எளிமையாக எதுவுமே வெறுமையாக இருந்தவர்களுக்கு கிருபை கிடைச்சு. இந்த வெறுமையாக இருந்தவர்கள் யார் என்றால் உள்ள என்ன இருக்கு சொன்னீங்க? என்ன காத்துனா என்னது? காத்துனா என்னது? உலகத்தில் உள்ள பாவங்கள் நிறைந்தது. இந்த கண்ணுக்கு என்ன பண்ணல தெரியாது. இப்ப பாவம் நிறைந்த ஒருத்தரை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதிகமான கிருபையால் என்ன பண்ணாரு? அப்ப வேதம் என்னது? பாவம் நிறைந்த இடத்துல கிருபை என்னாகும்? உண்மையா பொய்யா? நாயன் 100 ஆடுகளை வைக்க போகிறார். 99 ஆடு ஒழுங்கா நிக்குது. ஒரு ஆடு மட்டும் தனியா போயிடுச்சு. ஆண்டு தேடி போனாரா? கண்டுபிடிச்சாரா? அடிச்சாரா? திட்டினாரா? கண்டிச்சாரா? ஓடு பறத்து விட்டாரா? என்ன பண்ணாரு? தோல்வி விட நல்லாயன் ஒரு தடவை 100 ஆடு மேய்த்திடவே ஓராடு புறப்பென்று ஓடிச்சு அதனை பார்த்தேன். என்ன பண்ணாரு? அடிக்கல, திட்டல, கண்டிக்கல. என்ன சொன்னாரு? தோளில் போட்டுக்கொண்டு தோழர்களை அழைத்து காணாமல் போன ஆழ்ந்த ஆடு இதை நான் கண்டுபிடித்து விட்டு என்ன பண்ணாரு? மிகுந்த அதுபோல நீங்களும் நானும் என்னை பாவி என்று என்னைக்கு ஏற்றுக்கொண்டு அந்த நிலையில் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் கிருபை நமக்கு என்ன பண்ணும்? நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், உலகத்தை தப்பா பண்ணிட்டேன்னு இப்படி எல்லாம் விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருந்தால் என்னுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப கிருபை அதிகமா வந்ததுனால அடுத்தது என்ன வரும் உங்களுக்கு? வாசிக்க என்ன கிடக்கு? பேரன்பும் 84:11 கிருபையும் மகிமையும் புதுமொழி பேரன்பையும் அருளையும் என்ன மேன்மையை கொடுப்பார். இப்ப இஸ்ரேல் மக்கள் இவரை நம்பி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். 40 வருஷம் பாலைவனத்தில் இருந்தார்கள். 40 வருஷம் சாப்பாடு கொடுத்தாரா? கொடுக்கலையா? குடிக்க தண்ணி கொடுத்தாரா? கசப்பான தண்ணியை மாத்தினாரா? எதிரிகளை கடல் வச்சு மூழ்கடிக்க வச்சாரா? எதிரிகளை மூழ்கடிக்க வச்சார். அப்புறம் கறி கொண்டாந்து கொடுத்தாரா? பகல்ல ஏசி போட்டு கொடுத்தாரா? மேகத்தம் புழுசா வச்சு என்னது? பகல்ல ஏசி, நைட்ல வெளிச்சமும் வெப்பமும், வெளிச்சமும் நைட்ல குளிரும். நைட்ல என்னது? வெப்பமும் குளிரும். சட்டை என்னாச்சு? கிளியாம என்னாச்சு? இந்த பையன் போட்டுக்க சட்டை 40 சட்டை என்ன ஆயிடுச்சு? அவன் செய்திக்கு அது என்ன ஆயிடுச்சு? செருப்பு சின்ன பிள்ளை போட்டு செருப்பு போக வளர்ந்துக்கிட்டே போச்சு, கிளியல. நோ பேட்டா, நோ லிபர்ட்டி, நோ வாக்கரோ, நோ போத்தீஸ், நோ ஆனந்தம் ஸ்வரூப், எதுவுமே கிடையாது. அப்ப என்ன கொடுத்தாரு? உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் இருக்க இருப்பிடம் ஆகாரமும் கொடுத்தார். அங்க கூடாரம் வச்சிருந்தாங்க எல்லாரும். கூடாரத்து ஜன்னலே கிடையாது. ஜன்னல் இருந்துச்சா? நான் சொன்னதோ இல்லைன்னு. அதுக்கு முன் திரை வாசல் மட்டும் திரை போட்டிருப்பாங்க. வெளிச்சம் விட அதை திறந்துக்கணும். ஏன் என்ன வந்து நிற்கும்? மேகத்தமம் அக்கினி தமம் நிற்கிறப்ப அதுல பட்டு வர வெளிச்சம் அதுக்குள்ள என்ன பண்ணும்? ஏன் அவனுக்கு வெளிச்சமே வெப்பம் தெரியக்கூடாது, குளிர் தெரியக்கூடாது, வெளிச்சம் இருக்கணும். இப்படி எல்லாம் வசதி பண்ணி எத்தனை வருஷம் நடத்தினாரு? என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்கள் கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்கள் கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே, கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்கள் கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்கள் கிருபைதான். இப்ப இஸ்ரேல் மக்கள் ரொம்ப யோக்கியமானவர்களுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. எதுக்கு ஆசீர்வதிச்சாரு? ஒரே ஒரு காரியம் என்ன செஞ்சாங்க? அவங்க யார் மேல் விசுவாசம் வைத்தார்கள்? ஒரே ஒரு காரியம். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் வைக்கும் பொழுது அவருடைய கிருபை இறங்கணும். அந்த கிருபை கிடைக்கும் பொழுது எப்படி இஸ்ரேல் மக்கள் சாப்பாடு கிடைச்சது, தண்ணி கிடைச்சது, ட்ரெஸ் கிடைச்சது, செருப்பு கிடைச்சது. ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்துச்சாங்க? எங்கேயாவது துணி கடைகள் இருந்துச்சா? செருப்பு கடை இருந்துச்சா? ஹோட்டல் இருந்துச்சா? மோட்டல் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது.
எல்லாவற்றையும் தான் மகிமை. தேவ மகிமை வரும் பொழுது உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், துணிமணிகள் கிடைக்கும், ஆகாரம் கிடைக்கும், இன்னும் என்ன வாழ்க்கை வசதிக்கு தேவை எல்லாமே கிடைக்கும். அன்னைக்கு பகல்ல ஏசி, நைட்ல என்னாச்சு, குளிர் என்ன பண்ணுச்சு, டெம்பரேச்சர் அதிகமாச்சு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் HVAC கண்டுபிடிச்சாங்க, ஹீட் வென்டிலேட்டர் ஏர் கண்டிஷனர். அதுக்கு முன்னால ஒன்று ஹீட்டர் தனியாக இருக்கும், ஏசி தனியாக இருக்கு. அப்படிதான் போட்டுதாங்க. பிரெஞ்சு வீடெலாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்புறமா எலக்ட்ரிக் இல்லாத ஹீட்டரை போட்டு தரையில் போய்ச்சி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ 100 வருஷத்துக்குள்ள என்ன கண்டுபிடிச்சாங்க, ஒரே ஏசி. இந்த பக்கம் திருப்பினா ஹீட் வரும், அந்த பக்கம் திருப்பினா என்ன வரும், கூலிங்க வரும். இது எப்போ கண்டுபிடிச்சாரு? 2000 வருஷம். அந்த 6,000 8,000 வருஷத்துக்கு முன்னால என்ன பண்ணிட்டாரு அவரு? அன்றைக்கு HVAC பகல்ல எப்படி வேலை செய்யும், அதே மேகம் எப்படி வேலை செய்யும், பகல்ல கூலா இருக்கும், ராத்திரில அது 20 லட்சம் மக்கள் பேருக்கு, ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, எத்தனை லட்சம் பேருக்கு? 20 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க தேவனுடைய மகிமை. அவர்களை கண்டார்கள் மகிமை. எது அமலோக்கர் ஏத்து வரா, ஆண்டு கூட சண்டை போட்டாரா இல்லையா? மோசையை கையில் உயர்த்தி நீ ஜெபம் பண்ணு, யோசுவா நீ போய் போராடு. என்ன பண்ண, எதிரிகளை தோற்கடித்து முடிஞ்சாங்களா? எதிரியை தோற்கடித்தார்களா? செங்கடலை வந்த ஈர்த்தியை தோற்கடித்தார்களா? யாரெல்லாம் எதிர்த்து வந்தாலும் எல்லாரையும் தோற்கடித்தார்களா? இதை விட வேற மகிமை என்ன வேணும்? அந்த மகிமை உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டுமானால் என்ன வேணும்? அதுக்கு உங்க கிருபையில் வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம இந்த கிருபை வேண்டுமானால் எனக்குள்ள என்ன வேணும்? யாரை பற்றி விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இருக்கும் பல பேருக்கு. யார் மேல் வச்சிருக்கீங்க விசுவாசம் ரொம்ப முக்கியம். யார் மேல் வச்சிருக்கோம்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கரத்தில் சாதிக்காதே, அவரை ஆதரித்தார், அதிசயம் செய்வார். இந்த விசுவாசத்தை தேவன் மேல் வைத்திருக்கிறது உண்மையானால் இந்த கிருபை எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா கிருபை கிடைச்சால் அடுத்த என்ன கிடைக்கும்? அடுத்த என்ன கிடைக்கும்? மகிமை. வாசிக்கிறது வாத்திரத்தை வாசிக்க திருப்பி. கர்த்தர் என் ஆண்டவர், ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். அருளை தான் கிருபை, மேன்மை என்பது மகிமை கொடுப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். நன்மையானவற்றை என்ன பண்ணுவாரு? வழங்குவார். அப்ப நான் உத்தமராக மாசற்றவர்களாக நடக்கும் பொழுது நன்மையானவர்களை நமக்கு அடுத்தவரி. அப்ப தேவன் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். அவருடைய கிருபையும் நன்மையும் நம்மை நடத்தும். அவருடைய அருளும் மேன்மையும் நமக்கு. இந்த அருளும் மேன்மையும் வேண்டுமானால் அவர் மேல் நாம் வைத்திருக்க விசுவாசம் எப்படிப்பட்டதுதான். பேசிக்கா எல்லாம் எங்க வந்து நிக்குது? கடைசியா எங்க வந்து நிக்குது? நீங்க நிறைய பேருக்கு விசுவாசம். யார் மேல் விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? இப்ப நிறைய பேருக்கு ரத்தம் சிந்தி மீட்ட அவர் மேல் என்ன பண்ணல? விசுவாசம் இல்லாமல் நம்முடைய மக்கள் பலர் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அவர் மேல் விசுவாசம் வைத்தவராக இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரே ஒரு விண்ணப்பத்தை விசுவாசத்தில் வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் ஒரே ஒரு விண்ணப்பத்தை, எந்த விண்ணப்பம்னாலும் இருக்கலாம். உடல்நிலை கேடு இருந்து விடுதலை கேட்கலாம், பணக்கட்டாருக்கு விடுதலை கிடைக்கலாம், படிப்பு சம்பந்தமான காரியங்கள் இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், பிள்ளை பாக்கிய காரியங்களாக இருக்கலாம், குடும்ப சமாதானங்கள் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைத்து, ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு நோக்கி உடைய கிருபை எனக்கு. கிருபை கிடைச்சிட்டாலே மேன்மை ஆட்டோமேட்டிக்கா கிருபையோடு நிற்க போறதில்ல. கிருபை கிடைச்சிட்டு அடுத்தது மேன்மை. தகப்பன் ஆண்டவருடைய விசுவாசம் வைத்தார், அதனால என்ன கிடைச்சது? தேவனுடைய கிருபை கிடைச்சது. இன்னைக்கு நாளைக்கு யாயிர் ஜெபக்கூடத்தில் வீட்டில் ஒரு செத்து போன மகள் உயிரோட வந்துட்டார். நாளைக்கு இயேசுவை பார்க்கணும்னா யாரும் யாரை தேடி வருவார்கள்? யாயிர் இயேசுட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப யாயினுடைய வாழ்க்கை மேன்மை அடைந்துதா, தாழ்மை அடைந்துச்சா? 101 தலைவர் வீட்டில் அற்புதம் நடந்தது. ஊமை பேயை ஓட்டின அந்த மகனுடைய தகப்பனுக்கு அற்புதம் நடந்தது. நாளைக்கு அவன் ஊருக்காரன் எவனாவது என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா யார்கிட்ட வந்து கேட்பாங்க? இந்த தகப்பன் வந்து கேட்பாங்க. ஏன்னா இயேசு மேல் விசுவாசம். அதுபோல நீங்களும் நானும்
இயேசுவை விசுவாசம் வைத்தவர்களாக இருந்தோமானால் கண்டிப்பா நமக்கு கிருபை நம்மளும் கண்டிப்பா கிடைத்தலாம். கிருபை கிடைப்பது மூலம் அடுத்து என்ன கிடைக்கும்? சரி, வேதத்திலிருந்து ரொம்ப மேன்மை பெற்ற ஒரு பரிசுத்தவானை பற்றி சொல்லுங்க. ரொம்ப அதிகமாக கிருபை பெற்ற ஒரு பரிசுத்தவான். மோசையை விட, யோசேப்பை விட, தாவீதை விட. யோசேப்பாவது எந்த தப்பும் பண்ணவே இல்லை, தாவீதை தப்பு பண்ண. ஓகே, கிருபை கிடைச்சதான் இல்லைன்னு சொல்லுங்க. அருள் நிறைந்தவளே ஆண்டவரும் உடனே பெண்கள் அனைவரிலும் பேறு பெற்றவளே அம்மா இதோ மகன் மைந்தா இதோ எல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டு எல்லாம் விட்டுட்டோம். ஏன் விட்டுட்டோம்? தூதர் வாழ்த்தும் போது இருந்தாரு. கிருபை பெற்றவளே. இப்ப புதுசா இருக்கான் அருள் நிறை. ஏன் அருள் நிறைந்திருக்கணும்? அது அருள் நிறைந்திருக்கணும், அதான் முக்கியம். நிறைஞ்சிச்சு, இனிமே நிறைவேற்றது ஒண்ணுமே அந்த நிலைக்கு அன்னை மரியாதை பற்றி தியானிக்கிற நாம் என்ன பண்ணோம்? எனக்குள் அருள் நிறைய வரணும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இல்ல, என்ன வரும்? அருள் எனக்குள்ள என்ன நிரம்பி வழிந்தனாலே எப்படிப்பட்ட மேன்மை ஆண்டவர் கொடுத்தார்? வேதத்தில் உள்ள பரிசுத்தமான லிஸ்டிலேயே அதிக உயர்ந்த மேன்மை யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஏன் கொடுக்கப்பட்டது? அந்த கிருபையை பெற்றிருந்தனால். கிருபையை பெற்றதுனாலே கஷ்டங்கள்லாம் இல்லாமலாம் கிடையாது, எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் தேவன் என்ன பண்ணாரு? மேன்மைப்படுது. அதுபோல உங்களையும் என்னையும் இந்த கிருபையை பெற்றிருந்தோமானால் கண்டிப்பாக தேவன் என்ன நம்மை மேன்மைப்படுத்துவார். கிருபை பெறுவதற்கு நாம் விசுவாசமுள்ளவர்களாக இருப்போம். சகோதரரை தேர்ந்து நாம் இப்பொழுது செபிப்போம், எழுந்திருப்போம். அப்படியே கண்களை போய் இந்த வார்த்தையை செபிப்போம். எங்கள் அன்பின் தகவல் இந்த நாளில் நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் கடந்து வர வேண்டும் என்று அந்த திருப்பாடல் உள்ள வசனம் வழியாக எங்களோடு பேசுகிறேன். அதற்காக நன்றி சபா. தேவன் சூரியனும் கேடமும் ஆனவர், கிருபையையும் மகிமையும் அளிக்கிறவர், உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மை வழங்குபவர். நாங்கள் யாரை வணங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரப்பா. படைத்த உண்மை மட்டுமே நாங்கள் தேட வேண்டும். அதான் 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு வல்லமையோடும் அன்பு செய்வாயாக என்று. அப்படி அன்பு செய்வதாக நாங்கள் இருக்கும்போதுதான், அவரை மட்டுமே ஆராதிக்கும் போது தெய்வம் கொடுக்கிற அருள் கிருபையும் மகிமையும் மேன்மையும் நமக்கு வருமே. அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கற்றுக் கொடுத்திருப்பா. அதற்காக நன்றி இயேசுவே. எதையுமே நாங்கள் எங்கள் சுய பலத்துக்காக அல்ல, சொந்த பலத்துக்காக அல்ல, தேவன் தரும் பலத்தால் நாங்கள் நிற்க வேண்டுமே. எங்களை நாங்கள் வெறுமையாக தாழ்த்தும் போதுதான் உமது கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டுள்ளதே. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நாங்கள் தாழ்மையுள்ளாக இருக்கும் போதுதான் எங்களுக்கு கிருபை பெருகும் என்று கற்றுக் கொடுக்கிறீரப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும் ஆண்டவரே. உம்முனையில் நாங்கள் தாழ்ந்திருக்க வேண்டும். நீர் ஒருவரே பரிசுத்தர். நாங்கள் ஆலயத்தில் பாடுவோமே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதரப்பா. உம்மாலன்றி எங்களுக்கு வேறு யாரும் இல்லையப்பா. நீர் ஒருவரை எல்லாவற்றையும் வழிநடத்துகிறவராக இருக்கிறீரே. அதை நாங்கள் அறிக்கையிடும் போது அந்த விசுவாசத்தோடு அறிக்கையிட வேண்டும் அப்பா. அப்பொழுது நீர் கொடுக்கும் கிருபை எங்களுக்குள் பெருகும். நீர் எங்களை மகிமைப்படுத்துவீர், மேன்மைப்படுத்துவீர். நாங்கள் உத்தமமாய் நடக்க முடியும் ஆண்டவரே. இது இல்லை என்றால், உமது கிருபையும் மேன்மையும் இல்லவென்றால் எங்களால் உத்தமமாய் நடக்க முடியாதே. இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. புலம்பல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, காலை தோறும் அது கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர் புது கிருபையா நம்மை நிரப்ப அவர் தயாராக இருக்கிறாரே. ஆனால் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறாரே ஆண்டவர். பெருமையான பாத்திரமாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர்கள் உயர்த்துகிறவராக இருக்கிறாரே.
அதற்காக இந்த நாளில் நீ கற்றுக் கொடுத்த வேத வசனங்களுக்கு நன்றி இயேசப்பா. எப்படி அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தினார்களே, தேவதூதன் வந்து வாழ்த்து சொன்ன உடனே தேவகுமாரன் இடத்தில் பிறக்க போறார் என்று பெருமை கொள்ளவில்லை, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை தாழ்த்தினார்களே. பாடுகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, ஆனாலும் தேவன் அவரை கைவிடவில்லையே. அருளால் இரக்க மேன்மையால் நிரப்பினாரே. அந்த உத்தமமாய் நடந்தவர்களுக்கு கடைசி வரை நன்மை கொடுத்தாரே. அந்த வாழ்க்கையை நாங்கள் முன்மாதிரியாக வைத்து வாழும்படி எங்கள் கற்றுக் கொடுக்கிறீரப்பா. இதுவரை எங்களை தாங்கி வந்தது உங்க கிருபை தான் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாதப்பா. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அதே புத்தகத்தில் இன்னொரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கும், நான் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தில் நிலைத்து நிற்கிறோம் என்றால் உமது கிருபையினால் ஆண்டவரே. எங்களுடைய பலம் அல்ல, கிருபையினால் எங்களை இதுவரை தாங்கி வருகிறீரே, அதற்கேற்றாற் போல நாங்களும் எப்பொழுதும் உத்தமமாய் நடக்க வேண்டுமே, உண்மையுள்ளவர்களாக நாங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுது எங்களுக்கு கொடுக்கும் நன்மைகள் ஏராளம். அதை நாளில் கற்றுக் கொடுத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்த மாட்டாவே. நன்றி சபா, எங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் யோசித்து பார்க்கும்போது எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்கு சூரியனும் கேடகமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலையிலே செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலையிலே நிற செய்பவர் நீரே, தலையிலே நிற செய்பவர் நீரே, தலையிலே நிற செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலையிலே நிற செய்பவர் நீரே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது எங்கள் கண்களை பிரகாசமாக்குகிறேன், எங்கள் தலையை நிமிர வைக்கிறீரப்பா. சூரியனும் கேடமான உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உம்மைத்தான் நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இறுதி வரை உமக்காக நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. அதற்காக இந்த நாளில் கற்றுக் கொடுத்த வேத வார்த்தைக்காக நன்றி செலுத்த மாட்டவே. அது இல்லாமல் நாங்கள் சொந்த பலத்தால் சுய பலத்தால் நின்ற காலங்கள் உண்டு. அதற்காக அப்படியே ஆண்டோட மன்னிப்பு கேட்போமா? அதனால நம்ம தோல்விதான் வந்திருக்கோம். ஆனால் ஆண்டோட தோல்வி கொடுப்பவர் அல்ல, வெற்றி கொடுப்பவர். ஆண்டோட மன்னிப்பு கேட்போம். இதுவரை நாம் நான் என்று செய்திருந்தோமானால், அது நான் வந்து செய்வேன் ஆண்டவர் மீதே செய்வார் அப்படி நினைத்திருந்தோமானால் ஆண்டோட மன்னிப்பு கேட்போம். உம்மாலின்றி என்னால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போமா? எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் இருக்கலாம், அவர் மட்டுமே நமக்கு விடுதலை தர முடியும். அவரை நோக்கி பார்க்கும்போது நம் முகங்களை பிரகாசிக்க செய்தவர், நம் தலையை நிமிர செய்கிறவர், நமக்கு அருளையும் இரக்கத்தையும் கொடுக்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட தகப்பன் நாம் இருக்கும்போது தகப்பனை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் நேரங்களில் நம்மை தலை நிமிர செய்கிறவர் அவர் தானே. அப்படி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து கேட்பான். அப்பா, நம்ம வழி தவறிய நேரங்கள் உண்டு ஆண்டவர். உதாரணம் இந்த திரும்பி வந்து கேட்டானே, அப்பா நான் பரலோகத்துக்கு ஒருத்தவங்க பாவம் செய்தேன் என்று சொல்லி தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டார். இன்றைக்கும் நம்முடைய தகப்பன் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறாரே. அப்பா, நான் என் சுய பலத்தில் நின்றுக்கே அப்பா என்னை மன்னிச்சிருக்கேன், உங்க கிருபையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. கேட்போமா? நிரப்புங்கப்பா, உங்க கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே.
உமது வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆனால் படித்திருக்கலாம், பட்டம் வாங்கியிருக்கலாம், ஆனால் உங்க கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் கூடாதப்பா. நீர் எங்களை உமது கிருபையால் நிரப்ப வேண்டுமா ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் பலனோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். எங்களுடைய பலவீன நேரங்களில் உமது கிருபை எங்களை தாங்குமே. உமது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தி கொடுக்க மாட்டோம். உமது கிருபையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையான பாத்திரமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களை நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம் நான் தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை கொடுத்திடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. வேதத்தில் உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நோவாவுக்கு உன் கண்களில் கிருபை கிடைத்தது, அபிரகாமுக்கு உன் கண்களில் கிருபை கிடைத்தது. இப்படி ஒவ்வொருவராக உம்மை நோக்கி பார்த்தவர்களுக்கு கிருபை கிடைத்ததே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது அந்த கிருபை எங்களுக்கு பெருகுமானவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறமாட்டவரே. உமது கிருபை எங்கள் மேல் நிரம்பி வழிகிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறமாட்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். அப்படியே தலைமை கைவிட்டான்னு சொல்லுமா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவமூற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவமூற்று, அது வற்றாது ஒரு நாளும். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியுமாக உமது கிருபையால் நிரப்பினரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நாங்கள் கிருபை பெற்ற மக்களாக உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களை உமது கரத்தில் போடுகிறோம். நீ பேசிய இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தகப்பனே ஸ்தோத்திர ராஜா. அப்பா நன்றி செலுத்துகிற ராஜா. நீ எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. அப்பா அவர் தகப்பனுடைய ஜெபம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனே எங்களோடு இடைப்பட்டரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அப்பா எங்கள் குடும்பங்களை குறித்து பேசினரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அப்பா தகப்பனே எங்களுக்கு கிருபையை மேன்மையும் தரப்படுகிற கர்த்தர் நீர் தான் என்று தகப்பனே எங்களுக்கு விளங்க பண்ணினரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. வார்த்தைகள் வழியாக எங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் அப்பா தகப்பனே ராஜா எங்களோடு இருந்து பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா விடுதலை பெற்றுக் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா தொடக்கம் முதல் இறுதி வரை தகப்பனே பிரசன கூட இருந்து வழிநடத்தும் தயவுக்காக உங்க கோடி சோதனங்களை இருக்கிற ராஜா. தொடர்ந்து தகப்பனே ராஜா தகப்பனே இந்த இடத்துல நிரம்பத்தக்கதாக தகப்பனே இடம் கொள்ளாத மட்டும் தகப்பனே இந்த இடத்துல நிரம்பும்படிக்காக உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செலுத்துகிற சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். விதைத்த விதைகள் ஒன்றும் வினாய் போகாதபடிக்கு 100 மடங்கு பலன் தர எங்களை உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தம் சொல்லுவோம். இந்த வருடத்துக்கு வாக்குத்தத்தம் சொல்லுங்க. என் தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் சொல்லுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தனிப்பட்ட வாக்குகளோ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். ஆண்டவர் முகத்துடைய பிரகாசத்துக்கு கிருபை இருக்க கடவர். ஆண்டவர் முகத்துடைய பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிடுவார். என் ஆத்துமாவியை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, என் தீங்குகளை அணுகாது.
தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, ஏன் தீங்கு அணுகாது. நான் இப்ப வச்ச அந்த ஒரு விண்ணப்பம் நடந்துருச்சுன்னு சொல்றவங்க என்னோடு சேர்ந்து பாடுங்க. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போவதில்லை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்படியே பக்கத்துல, நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போவதில்லை, நான் எல்லாம் தரிசமாறவில்லை. நம்புறீங்களா? எல்லாரும் நம்புறீங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.